2 நாள் முன்னாடி தான் ஹங் அசெம்பிளி பத்தி பேசியிருந்தேன். அதுக்கான சூழலும் இப்ப ஏற்பட்டிருக்கு. அப்படி இப்படி நெருங்கி வந்து 108ல வந்து நிப்பாட்டியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இப்போ ஒரு 20 சீட்டாவது அவருக்கு ஒரு மினிமமா தேவைப்படும். ஏன் அப்படின்னா 2 தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அதுல எப்படி ஒன்னா ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது போக சபாநாயகரா ஒருத்தர் போயிடுவாரு. சோ எப்படினாலும் நம்ம கரெக்டா 118ல நிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் திடீர்னு இந்த பக்கம் வந்தா கூட ஆட்சி கவிழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 2 கம்யூனிஸ்ட் ஒரு 4 சீட்டு, பிரேமலதா விஜயகாந்த் ஒண்ணு, விசிகே ஒண்ணு, அந்த பக்கம் பாமகல ஒரு 4 இருக்கு. இப்படி சில்லறையா எடுத்து போட்டு கொண்டு வந்தாலும் ஒரு 15 கொண்டு வந்துடலாம். ஆனா அது ஒரு நிலையான ஆட்சியா இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே எதிர்கட்சி வரிசையில இருந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்படுத்துறாங்கன்ற பட்சத்துல பணம் விளையாடும், பதவிகள் விளையாடும். அப்படி இருக்கும்போது எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் தாவி வரமாட்டாங்கன்றதுல எந்த உத்தரவாதமும் கிடையாது. சோ ஒரு நிலையான கவர்மெண்டா இருக்கணும்னா ஒரு 130 சீட்டாவது அவர் கையில நிரந்தரமா இருந்தாதான் அது சரியா இருக்கும். ஆனா என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் இவ்வளவு நாள் திட்டி ஆட்சிக்கு வந்திருக்கிறதே பிஜேபியும் டிஎம்கேவும் தான். அப்ப பிஜேபி கூடயே கூட்டணிக்குள்ள போறது நம்ம நம்பி ஓட்டு போட்ட மக்களை முட்டாளாக்குறதுக்கு சமம் அப்படின்றத கண்டிப்பா விஜய் அவர்கள் யோசிப்பாரு. அப்கோர்ஸ் டிஎம்கேவோட அவர் கூட்டணி போகவே முடியாது. சோ ஒரே குழப்பமான சூழ்நிலை. இடியாப்ப சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர போறாரு? 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்காக. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.